இப்போ பாபா பிளாக் ஷீப் அப்படிங்கிற ரைம்ஸை நான் விளக்கமாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாபா பிளாக் ஷீப் அப்படின்னா வாவா கருப்பு ஆடே. ஹேவ் யூ எனி உல் அப்படின்னா உன்னிடம் கம்பளி இருக்கா. எஸ் சார், எஸ் சார், இருக்கு ஐயா, இருக்கு ஐயா. 3 bags ஃபுல், 3 கூடை நிறைய. 1 for my master, ஒரு கூடை என் எஜமானனுக்கு. 1 for his dame, ஒரு கூடை அவன் வீட்டுக்காரமாவுக்கு. அண்ட் 1 for the little boy, இன்னொரு கூடை அந்த குட்டி பையனுக்கு. that lives down the lane, அவன் அந்த சந்தில் குடியிருக்கிறான். ரைம்ஸ்னா என்ன? பாட்டு. இப்போ நான் இந்த பாட்டை பாடி காட்ட போகிறேன். நான் சொடக்கு போட்டுக்கிட்டே பாடுவேன். அந்த சொடக்கு போட்ட இடத்துல கரெக்டாக அந்த வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் தினம் ஒரு 10 தரம் 20 தரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெடி? பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி wool? எஸ் சார், எஸ் சார், 3 bags full. 1 for my master, 1 for his dame, and 1 for the little boy that lives down the lane. Okay, thank you. Okay, இன்னொரு தரம் பாடலாமா? பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி wool? Yes sir, yes sir, 3 bags full. 1 for my master, 1 for his dame, and 1 for the little boy that lives down the lane. Okay, thank you. இப்போ இந்த பாட்டை நீங்கள் வெக்கப்படாமல் வீட்டில் தனியாக இருக்கும் போதோ இல்லை கூட பசங்க குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு 10 தரம் 20 தரம் நான் கரெக்டாக அந்த சொடக்கு போடுற இடத்துல அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யணும். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த ரைம்ஸில் இருக்கிற ஒக்காபுலரிலாம் பார்க்கலாம். ஷீப் அப்படின்னா செம்மறி ஆடு. உல் அப்படின்னா கம்பளி. மாஸ்டர் அப்படின்னா எஜமான். டேம் அப்படின்னா இளம் பெண். லேன் அப்படின்னா verb சந்து. லிவ் அப்படின்னா verb உயிர்வாழ். லைவ் டிவி ப்ரோக்ராம்னா நேரடி டிவி ஒளிபரப்பு.